ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்கிறோம். ஒரு அரை கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னால், ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளி, ஒரு கொஞ்சோண்டு கை அளவு புதினா, அப்புறம் 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு அரை கிலோ கறி, அரை கிலோ அரிசி. அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சிடலாம். இப்போ பாத்திரம் காஞ்சிச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான பிரியாணிக்குள்ளே பட்டை லவங்க மசாலா தேவையான அளவு. அடுத்தது வெங்காயம் போடுறாங்க. வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சம் வதக்கிக்கிறோம். மசாலா போட்ட உடனே ஒரு வாசனை வருது. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கிறாங்க. எவ்வளோக்கு வதக்குறோமோ அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் ஒன்றும் அதிகமாக தரும். இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போது இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது புதினா போட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு. இப்போது சிக்கன் போட்டுக்கலாம். ரெண்டு வதக்கு. இப்போ தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்ல கலரில் தான் இருக்குது பிரியாணி டேஸ்ட். இப்போது தயிர் போட்டுக்கலாம். அப்படி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவாங்க. நாங்கள் இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நீங்கள் எந்த கிளாஸ் அளவு அரிசி எடுத்துறீங்களோ அதே அளவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க. இப்போது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு, அரிசி போட்டுக்கலாம். லைட்டாக கலர்னா போதும், ரொம்ப கலரக்கூடாது, இல்லை அரிசியும் கறியும் உடஞ்சிடும். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி எந்த பதத்தில் இருக்குது பார்த்தலாம் வாங்க. நல்லா வந்திருக்கு.
இப்போ லெமன் புரிஞ்சுக்கலாம். மேலே லைட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணி பக்காவாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெளிவுபடுத்துங்க.